இடைத்தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக. கவிழ்ந்தது மோடி ஆட்சி. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பல இடங்களில் பாஜக அதிக இடங்களை பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அதே நேரம் அந்த மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக தொடர்ந்து தோல்வியையும் சந்தித்து வருவதும் வழக்கமாக இருந்துள்ளது. மேலும் சமீபத்தில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஏராளமான இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பாஜக தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். இது இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 4 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அக்கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. குஜராத், கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அன்று எண்ணப்பட்ட நிலையில் குஜராத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்த நிலையில் பிற மாநிலங்களிலும் பாஜக குறைவான வாக்குகள் பெற்று தோல்வியையும் சந்தித்துள்ளது. மேலும் ஆம் ஆத்மி கட்சி 2 இடங்களிலும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் ராகுல் காந்தி அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ராகுல் காந்தி மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது தேர்தலின் சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்றும் கடுமையாக சிக்கலில் சிக்கியுள்ளது என்று ராகுல் காந்தி கூறினார். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மக்கள் எண்ணிக்கையை விட அதிக மாணவர்கள் வாக்களித்து உள்ளார்கள் என்றும் 2 மணி நேரத்தில் 65 லட்சம் வாக்குகள் பதிவாகி உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது சாத்தியமில்லாத விஷயம் என்றும் கூறிய நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் கடுமையாக மறுத்துள்ளது. எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் என்றும் அதுவும் வெளிநாட்டில் இருந்து தெரிவித்துள்ளார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே இடைத்தேர்தலில் மோசமான தோல்வியை பாஜக பெற்றிருப்பதால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.